Hi students, 12th standard max chapter 1 applications of matrices and determinants exercise 1.2 ல first sum ல second subdivision என்ன sum அப்படின்னா minor matrix யூஸ் பண்ணி rank find பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு 3/2 மேட்ரிக்ஸ், ஏன்னா 3 rows and 2 columns, இது 3/2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ given மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். A equal to, so given A equal to -1 3 4 -7 3 -4. சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2. ஸோ அப்போ 3, 2 இதில் மினிமம் என்னென்னா 2. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஒன்று 2 இருக்கலாம் ஆர் 1 இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஸோ இதில் ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக நம்ம அந்த 3/2 மேட்ரிக்ஸை ஒரு 2/2 கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ரோவை மறைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2/2 இருக்குது. அடுத்து செகண்ட் ரோவை மறைச்சிட்டோம்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. தேர்ட் ரோவை மறைச்சிட்டோம்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 2/2 மேட்ரிக்ஸஸ் வந்து இதுலேருந்து அரைஸ் ஆகும். இதில் நான் எனி ஒன் ஆஃப் த 2/2 மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம இந்த டைரெக்டாக டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்மளாம் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். சரியா? ஸோ என்ன மேட்ரிக்ஸ் எடுக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ரோவை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 ரோஸை எடுத்துக்கலாம். -1 3 4 -7. ஓகேவா? ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம். -7 × -1 +7 ஒரு -4 3s are 12. ஸோ -5 வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்த 2/2 மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் 2/2 மேட்ரிக்ஸ் எடுக்கலாம்? இப்போ செகண்ட் ரோவை விட்டுட்டு ஃபஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் வச்சு ஒரு 2/2 எடுக்கலாம். -1 3 3 -4. ஸோ என்ன ஆன்சர் வரும்? -4 × -1 4 -3 3s are 9. ஸோ 4 -9 -5. This is also not equal to 0. Then first row விட்டுட்டு second row and third row யூஸ் பண்ணி ஒரு 2/2 எடுக்கலாம். ஸோ அப்போ 4 -7 3 -4. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. -4 × 4 -16 -3 7s are 21 -21. ஸோ +21 ஆயிடும். ஸோ 21லேருந்து -16 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதில் உள்ள 2/2 மேட்ரிசஸ் எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0வாக வருது. நம்ம அட்லீஸ்ட் ஒன்னை வந்து நாட் ஈக்குவல் டு, ஒரே ஒரு 2/2 மைனர் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாவே போதும், அதோட ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம 3யுமே நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால therefore rank of A equal to 2. ஓகே, rank of A என்னன்னா 2. Thank you.